வந்துருச்சு தாத்தா. அப்படியா? நீ முன்னாடி போ. வணக்கம் மிஸ்ரா சார். நான் வணக்கம்னு சொன்னேன். தம்பி எதுக்கு இப்படி டிஸ்டர்ப் பண்ற? மிஸ்ரா ஐயா, பென்ஷன் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஆமா, யார் நீங்க? நான் தான் பெமிஷால் குட்டாலால் பாண்டே. கடந்த 6 மாசமா நான் பென்ஷனுக்காக இங்க வந்துகிட்டு இருக்கேன். என் அடையாளம் தெரியலையா? பென்ஷனா முக்கியம். இப்ப பாக்ஸிங் மேட்ச் முடியட்டும். நான் ரொம்ப முக்கியமான வேலையில இருக்கேன். போங்க, போய் சுலேகா மேடம் கிட்ட விசாரிங்க. வணக்கம் சுலேகா மேடம். வணக்கம் பெரியவரே, வாங்க வாங்க. என்னோட பென்ஷன் வந்துடுச்சா? கொஞ்சம் இத புடிங்க, நான் இத வந்துடுறேன். நான் வர வரைக்கும் இந்த கிழவனோட தொலை தாங்க முடியல. நானும் லேஸ் பட்டவளா என்ன? என் மொத்த குடும்பத்துக்கும் இவனை வச்சு ஸ்வெட்டர் ஸ்பின்ன போறேன் பாரு. பாருங்க பெரியவரே, உங்க பென்ஷன் இன்னும் சாங்ஷன் ஆகல. ஆனா அது எப்படிமா அப்படி ஆகும்? எங்க ஆபீசர் கிட்ட பேசுங்க. இது நானாவே சொல்லல, இந்த புக்ல இருக்கிறது தான் உங்களுக்கு சொன்னேன். அட என்ன பெரியவரே, கொஞ்சம் பொறுமையா இருக்க மாட்டீங்களா? பாக்குறீங்கல்ல, நான் என்னுடைய லீவுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நடுவுல உங்க விஷயத்தை கொண்டு வந்து திணிக்கிறீங்க, நுழைக்கிறீங்க. என்கிட்ட வேற பணம் இல்லைங்க. கடந்த 6 மாசமா நான் பென்ஷனுக்காக அலைஞ்சுகிட்டு இருக்கேன். ப்ளீஸ் மேனேஜர் சார். உங்க பென்ஷன் வரலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என் சேலரியை தூக்கி கொடுத்துறவா? நிலைமைய புரிஞ்சுக்கோங்க. போயிட்டு அடுத்த வாரம் வாங்க. யோ வாட்ச்மேன், இந்த பெரியவருக்கு வாசல் எந்த பக்கம்னு கொஞ்சம் காட்டியா? ரிங்குடி பேரண்டி எங்க போனா? தாத்தாவை இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டானே. எனக்கு சுத்தமா அதிர்ஷ்டம் இல்லைன்னு தான் தோணுது. ரிங்குடி போஸோட பர்த்டே பூவை நான் தான் சூஸ் பண்ணுவேன். பாஸ்க்கு ரோஸ்னா ரொம்ப பிடிக்கும். இல்ல, சன்ஃப்ளவர்ஸ். உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் பக்கேலா? தாத்தா எங்க இருக்காருன்னே தெரியல. அந்த பேங்க் அங்கிள் மூஞ்சில ஒரு குத்து விட்டு தாத்தாவோட பென்ஷனை நான் வாங்கி கொடுக்கணும். தாத்தாவுடைய பூக்கள். ஹேய், யாரடா நீங்க? தாத்தாவோட கார்டனை ஏன் டேமேஜ் பண்றீங்க? ஏற்கனவே பாவம் ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு. நாங்க தான் பூதம். நான் டக்கேலா பூதம். மைசெல்ஃப் பக்கேலா பூதம். பூதமா? பூதம் பார்க்க இப்படியா இருக்கும்? டக்கேலா பூதம், பக்கேலா பூதம். எப்படியும் அட்லீஸ்ட் இந்த சின்ன பையன் முகத்துல ஸ்மைலாவது வந்ததே. தேங்க் யூ. இன்னைக்கு நான் ரொம்ப சோகமா இருந்தேன். வாய் விட்டு சிரிச்சதுக்கு அப்புறம் தான் இப்ப நிம்மதியா இருக்கு. அதனால தான் உனக்கு எங்களை பார்க்க முடியுது. சரி சொல்லு, ஏன் வருத்தமா இருந்த? போஸ் வராரு. ஹாப்பி பர்த்டே பாஸ். இன்னைக்கு உங்களோட பிறந்த நாளா? இருங்க ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன். இத வாங்கிக்கோங்க பூதம் பாஸ். ஹாப்பி பர்த்டே. நன்றி, ரொம்ப நன்றி. சரி, உனக்கு என்னப்பா பிரச்சனை? அந்த பேங்க் ஆளுங்க தாத்தாவை ரொம்ப சுத்த வைக்கிறாங்க. அவரோட பென்ஷனை கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்படியா? சீனியர் சிட்டிசனையே ஹராஸ் பண்றாங்களா? கவலைப்படாத, நாங்க எல்லாத்தையும் சரி பண்ணிடுறோம். எங்க பேராண்டி, இங்க பூதம் இருக்கு. ஆமா தெரியும். வணக்கம் தாத்தா. டைம் ஃபார் டியூட்டி. டம் டம் டம், வாங்க போய் பாவத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். ரிங்குடி. மிஸ்ரா சார், குட் மார்னிங். என்னாச்சு தம்பி? நான் என்னோட
தாத்தாவோட பென்ஷனை வாங்கிட்டு போகிறதுக்காக இப்போ இங்க வந்திருக்கேன். உங்க தாத்தா வந்தது பத்தாதுன்னு இப்ப பேரனை அனுப்பியிருக்காரோ? போயிட்டு நாளைக்கு வா, இன்னைக்கு சர்வர் டவுன். அது இது எப்படி நடந்துச்சு? என்ன நடக்குதுங்க? யார் என்ன இப்படி எல்லாம் பண்ண வைக்கிறாங்க? ஏய் முரளி, ஏதோ ஒரு பூதம் பாக்ஸிங் பண்ணுது என் கூட. மேடம், என் பேரு ரிங்கு. என்னோட தாத்தா சார்பா அவரோட பென்ஷனை வாங்கிட்டு போலான்னு நான் வந்திருக்கேன். ஓகே கண்ணா, பென்ஷன் இன்னும் வரல. நீ போய் அடுத்த வாரம் வா. என்ன நடக்குதுன்னே புரியலையே. நான் தான் சுலேகா. என்ன மேட்டர் சார்? ஏதோ தப்பா இருக்கு. இந்த பையன் அவன் ஒரு பூதம். என்ன? இவன் பூதமா? மூளைக்குள்ள குழம்பிடுச்சா உங்களுக்கு? சீக்கிரம் மேட்டரை ஃபினிஷ் பண்ணிட்டு அவங்க வேலையை பாருங்க, போங்க. ஏய் தம்பி, நீ என் கூட வா. வா, ஒரு நிமிஷம் இரு. சரி, ஆரம்பிக்கலாமா ரிங்கோ? அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? நீ பூதமா? என்ன மேட்டர்ப்பா? நான் பூதம் கிடையாது. இதோ இவர்தான் பூதம். பூதம் பாஸ். ஆனா இங்கதான் யாருமே இல்லையே. என்னால மட்டும்தான் அவரை பார்க்க முடியும். காத்துல சேர் லேசா ஆடுது. உனக்கு இப்ப என்னதான் வேணும் ஜூனியர்? பென்ஷன். நேத்து கூட என் தாத்தா பென்ஷனுக்காக இங்க வந்தாரு. இப்ப பென்ஷன் மென்ஷன்லாம் எதுவும் கிடையாது. ஒருவேளை வந்துச்சுன்னா அப்ப செய்தி சொல்லி அனுப்புறோம், புரிஞ்சுதா? போய் இப்போ மேட்டர் க்ளோஸ், மேட்டர் ஃபினிஷ். நான் தான் சொன்னேன்ல, இங்க பூதம் பாஸ் இருக்காரு. உங்க பக்கத்துல டக்கேல பக்கேலாவும் இருக்காங்க. பூத பாசா? தக்கலாவா? பக்கலாவா? என்ன பண்றீங்க? பன்சிலால், தண்ணி குடிப்பா. பூதம் இல்ல, பூதம் பாஸ். பிஸ்கட் நல்லா இருக்கு. சாப்பிடுறீங்களா? பிஸ்கட். ஹலோ பூத பாஸ், சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன சேவை செய்யணும்? எனக்கு சேவையா? யாருக்கு சேவை செய்யறதுக்காக மாச சம்பளம் வாங்குறியோ அவங்களுக்கு சேவை செய்ய மாட்டேன். எனக்கு என்ன சேவை செய்வ? சீனியர் சிட்டிசன்ஸ் ரொம்ப இம்சப்படுத்துற, சின்ன பசங்களோட மனசை உடைக்கிற. சேவைன்னா இப்ப நாங்க தான் உனக்கு செய்யணும். என்ன இது? நான் ஏன் இப்படி ஹைட் ஆகிக்கிட்டே போறேன்? நான் எப்படி இவ்வளவு நீளமான? பூத பாஸ், என்ன என்ன இப்படி கடைசியில கொண்டவா கிட்டிக்கலே? என்ன மேட்ரு இப்படி ஆயிருச்சு? எனக்கு சுவாரஸ்யமா இருக்கு. இன்னும் நிறைய சீனியர் சிட்டிசன்ஸோட பென்ஷனை நிறுத்து. என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. தாத்தாவோட பென்ஷன் கொடுங்க. ஃபைல் எங்க இருக்கு? நான் கொண்டு வரேன். நான் இப்ப வரேன்.
அந்த பாண்டே ஐயாவோட ஃபைலை எடு. இந்தாங்க பூத பாஸ், அது தப்பு பண்ணிட்டேன். தப்புதான், என்ன மன்னிச்சிருக்க. இன்னும் எத்தனை பேரோட பென்ஷனை இப்படி நீ புடிச்சு வச்சிருக்க? அது எல்லாத்தையும் உடனே ரிலீஸ் பண்ணிடுறேன். எல்லா மேட்டரும் உடனே கிளியர் ஆயிடும். உடனே எல்லா மேட்டரும் கிளியர் ஆயிடும். ரிங்கு, நீ இந்த ஃபைல் எடுத்துட்டு போய் உன் தாத்தா கிட்ட கொடு. இப்போ இந்த பன்சீலால என்ன பண்றது? வேற என்ன பண்றது? இவனை ரிட்டையர் ஆக்கி விட்டுறலாம். அப்பதான் பென்ஷனோட இம்பார்ட்டன்ஸ் இவனுக்கு தெரியும். முதல் தடவை டக்கேலா மூளையை பயன்படுத்தி பேசியிருக்கான். என்ன சொல்றீங்க? இதோ பாருங்க, வேண்டாம் வேண்டாம், நான் இப்ப திருந்துட்டேன். என்னோட மேட்டரை ஃபினிஷ் பண்ணாதீங்க ப்ளீஸ். என்னோட மேட்டரை ஃபினிஷ் பண்ணாதீங்க, வேண்டாம். சரி, நீ இவ்வளவு தூரம் சொல்றதால ஒத்துக்கிறேன். ஆனா நாங்க செக் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். பக்கேலா, லஞ்சுக்கு என்ன ஏற்பாடு பண்ணிருக்க? பல்லு பலன் பூதத்தோட டப்பால ஸ்பெஷல் ஃபெஸ்டிவ் சீசன் நடக்குது. அங்க முழு சாப்பாடு பிளஸ் டெசர்ட்டுக்கு ஐஸ்கிரீமும் பர்ஃபியும் கொடுக்கறாங்க. 2 பேருக்கு புக்கிங் பண்ணிட்டாங்க. டக்கேலுக்கு இன்னைக்கு விரதம். என்னது? நான் வரதா இருக்கேனா? எனக்கே தெரியாது. அப்படிலாம் இல்ல பாஸ், நான் உள்ளதா இருக்கேன். வாங்க. நாம கண்டிப்பா இவங்களை பாராட்டியே ஆகணும். ஏன் தெரியுமா? இந்த பாப்கார்ன் டேஸ்ட் பிரமாதமா இருக்கு. சூப்பரா பண்ணிருக்காங்க. சீஸ் போட்டு கேரமல் பாப்கார்ன் சூப்பரா இருக்கு. கேரமலா? என்னது? நீ கேரமல் பாப்கார்னா சாப்பிடுற? ஓஹோ. டக்கேலா, பாப்கார்ன் காரன் கிட்ட கடைசியா கேரமல் தான் இருந்தது. அதனால நான் சீஸையும் கேரமலையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்க சொல்லிட்டேன். ஆனா நீயும் வாங்கியிருக்க பாரு, பிளைன் சால்டட். ஆனா கேரமல் என்னோட ஃபேவரட்ரா. உனக்கு தெரியும்ல பக்கேலா? ஆனா எனக்கு சால்ட் அண்ட் ஸ்வீட் தான் ரொம்ப பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல. ஒரே ஒரு பாப்கார்ன் அது கூட டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். தேங்க்யூ பக்கேலா. கேரமல் பாப்கார்ன் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. பசிக்கார அந்த பூதலோகத்துல இருந்து வந்திருக்கா. எப்பவுமே ராத்திரியில வந்து ஹியூமன்ஸோட சாப்பாடை நான் திருடிட்டு போயிடுவேன். பர்கர், பிரியாணி, சாண்ட்விச், முகலாய், பீஸா, கூல் ட்ரிங்க்ஸ், அப்புறம் சில நேரம் கேரமல் பாப்கார்ன். எனக்கு அதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். தீனி பண்டாரமே, என்னோட கடைசி பாப்கார்னை காலி பண்ணிட்டியாடா. நீ என் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுடா. நியாயப்படி பார்த்தா பாப்கார்ன் எனக்கு தானே சொந்தம். இப்ப எனக்கு கோபம் வரணுமே. டேய், உன்னை விட மாட்டேன். ஏய் நில்ல, ஒழுங்கு மரியாதை எங்க கிட்ட வந்து. சைக்கிளுக்குள்ள 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 பேய். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. பக்கேலா பக்கேலா, விட்றா என்ன, விட்றா என்ன. இன்னைக்கு இந்த பறவையை பிடிச்சி ரெக்கையெல்லாம் பிச்சு எரிஞ்சிடுறேன். பக்கேலா, விட்டு தள்ளு. அந்த பறவையை நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். அங்க ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். வா போலாம். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இங்க பாத்தீங்க, இந்த மாதிரி பேய்களால தான் நமக்கெல்லாம் இங்க கெட்ட பேரு. இவர் பண்ணதெல்லாம் சொல்லி பூத மெம்பர்ஷிப்ல இருந்து இவரை முதல்ல கேன்சல் பண்ண சொல்லணும். ஆமா, லைஃப் டைம் இவரு பூத ஜெயில தான் இருக்கணும். என்னப்பா, பூத் ஜெயில யார நீங்க அடைக்க போறீங்க? நீங்க யார புடிச்சு கட்டி வச்சிருக்கீங்க? அட பாஸ், எதுக்காக அதை அவிழ்த்து விட்டீங்க? அவரு மனுஷங்களை பயம்புறுத்துறாரு.
பூதத்தோட பேரையே இவங்க தான் கெடுக்குறாங்க. எக்ஸைட்மெண்ட்காக தான் இவர் இப்படிலாம் ஆட்டம் போடுறாரு. முதல்ல இவரு என்ன சொல்றாருன்னு கேப்போம். இவரு ஏதோ சொல்ல வராருன்னு நினைக்கிறேன். என்னாச்சு நண்பரே, எதுக்காக நீங்க அழறீங்க? பூதம் பாஸ், என்னுடைய கடைசி ஆசை இது. அது இப்ப வரைக்கும் எனக்கு நிறைவேறவே இல்லை. அதுக்கு காரணம் இந்த டெக்கரேட்டர் தான். ஜபரன் டெக்கரேட்டர்ஸா? ஆமா, ஜபரன் சிங் என்னுடைய மச்சான். நான் பேய் ஆவறதுக்கு முன்னாடி இந்த இடம் எனக்கு சொந்தமா இருந்துச்சு. அப்ப திறமை இருக்கிற ஏழை குழந்தைங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் சென்டரை நான் கட்ட நினைச்சேன். அதுல மண்ணள்ளி போட்டுட்டான் என் தம்பி. மொத்தமா என்னுடைய ஆசையை அழிச்சிட்டான். அதுக்கப்புறம் இந்த இடத்துல அவன் டெக்கரேட்டர் பிசினஸ் பண்றதுக்கு இந்த இடத்தை யூஸ் பண்ணிக்கிட்டான். அவன் சரியான ஏமாத்துக்காரன். அது சரி, அதுக்காக இங்க இருக்கிற பாவமான மனுஷங்களை ஏன் தொல்லை பண்றீங்க? அது ஏன் நான் நினைக்கிறேன்னா, இந்த இடம் ஏழை குழந்தைகளுக்கு சேர வேண்டியது. அதனாலதான் இங்க வரவங்களை யாரையும் இருக்க விட மாட்டேன். அவங்கள பயமுறுத்தி இங்க இருந்து ஓட வச்சிருவேன். ஆனா நீங்க இப்படி பண்ணீங்கன்னா உங்க கனவெல்லாம் நிச்சயம் நிறைவேறாது. அதனால கஷ்டப்படுறவங்களுக்கு வேலை போய் பிரச்சனை தான் இங்க வரும். தக்கேல பக்கேல சொல்றது சரிதான். இங்க பாரு நண்பா, உன் பிரச்சனை என்னங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. உன் தம்பி மேல இருக்கிற கோவத்தை இங்க இருக்கிற சாதாரண மக்கள் மேல காட்டாத. நாம போய் அந்த ஜப்ரானுக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுப்போம். என்னது? அதை எப்படி பண்ண முடியும் சொல்லுங்க? நீ எதுக்கும் கவலைப்படாத. ஏன்னா இப்ப இந்த கேஸ நாங்கள்ல கையில எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம எங்க மைண்ட்லயும் நிறைய ஐடியாக்கள் இருக்கு. நாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்கிறோம். உண்மையாவா சொல்றீங்க? ஆனா எப்படி இத பண்ண முடியும்? அத பத்தி நினைச்சு நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். நீங்க இங்க பூதம் பாஸ் மேல நம்பிக்கை வைங்க. என்னோட அசிஸ்டன்ட்ஸ் மேலயும் நீங்க நம்பிக்கை வச்சாகணும். என்னது இது இப்படி பண்றாங்க? இன்னும் அந்த ஒர்க்கர்ஸ் கரெக்டான நேரத்துக்கு வரவே இல்ல. சரி, இன்னும் ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணி பாப்போம். அதுக்கு அப்புறமா கால் பண்றேன். ஏன்னா இந்த கம்பெனி சிறப்பா இருக்கணும். அதுக்கு ஒர்க்கர்ஸும் ரொம்ப செழிப்பா இருக்கணும். என்னது இது? ஏன் இங்க இப்படி எல்லாம் நடக்குது? என்னோட உடம்புக்கு என்னாச்சு? நான் இப்படி சில மாதிரி இருக்குன்னு இதுக்கு யாரு காரணம்? இல்ல 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 என்ன நடக்குது இங்க? இந்த கம்பெனி சூப்பரா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இல்ல, இங்க நான் கொடி பறக்க விட்டு கெத்தா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அதுவும் இல்ல. எதுக்காக என்னைய இப்படி பண்றீங்கன்னு சொல்லுங்க. ஹலோ மிஸ்டர் ஜப்ரன், நான் தான் கோச் பாஸ். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன கைஷாம்ங்கிறவங்க அனுப்புனாங்க. அப்புறம் தான் எனக்கு விஷயம் தெரிஞ்சது, இந்த இடத்த ஸ்போர்ட்ஸ் சென்டர்ல இருந்து டெக்கரேட்டர் இடமா மாத்திட்டாங்கன்னு. அதனால நானும் திரும்ப வந்துட்டேன். ஆனா இப்ப இந்த இடம் எங்க 2 பேருக்கு இல்லாம ஆயிடுச்சு. என்னுடைய ஆபீஸ் எப்படி இருக்குன்னு பாரு. ஜப்ரான் முன்னாடி சிறப்பா இருந்தான். இப்ப எல்லாமே தவிடுபடி ஆயிருச்சு. என்னோட பாடி கூட இப்ப இல்ல. மிஸ்டர் தர்ஷான் எங்க காணுமே, அவரை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? அந்த கன்சாம் இப்ப எங்க போனான்னு எனக்கு தெரியல. அவனும் இல்ல, அவனோட ஸ்போர்ட்ஸ் சென்டரும் இங்க இல்ல. இது என்னுடைய டெக்கரேஷன் ஷாப். யார் சொன்னா? இப்ப பாருங்க. இல்ல இல்ல, என்ன நடக்குது இந்த இடத்துக்கு? என்னடா பண்ணீங்க?
ஆமா ஆமா, நீ யாருன்னு சொல்லு. பாஸ், பூதம் பாஸ். புக் 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 பூ. எனக்கு பயமா இருக்கு, காப்பாத்துங்க. என்னது, என்ன சொல்றீங்க? இதெல்லாம் அப்போ நீங்க தான் பண்ணீங்களா? ஏன் பண்ணீங்க? எதுக்கு பண்ணீங்க? இத நான் பண்ணல, இவங்க தான் பண்ணாங்க. கஞ்சாம் மாமா, நீங்களா? கஞ்சா மாமா, என்ன மன்னிச்சிடுங்க, தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. நான் தெரியாதனமா தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. உங்ககிட்ட நான் போய் சொல்லி ஏமாத்திட்டேன். என்னுடைய ஸ்போர்ட்ஸ் சென்டர் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி பிசினஸ் சென்டர் ஆரம்பிச்சிட்டேன். ஆனா நான் எதையும் வேணும்னு பண்ணல, என்ன மன்னிச்சிடுங்க மாமா. ப்ளீஸ் உங்க பூதம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, என்ன காப்பாத்துங்க. என்ன செஞ்ச குற்றத்தை அவனே ஒத்துக்கிட்டான், எல்லாத்துக்கும் வருத்தப்படுறான். இப்போ உங்க கோவம் போயிடுச்சா இல்லையா? இல்ல, இன்னும் போகல. இந்த இடம் நான் நினைச்ச மாதிரி ஸ்போர்ட்ஸ் சென்டரா மாறியே ஆகணும். அதான் எனக்கு வேணும். பண்ணிடுறேன் மாமா, அப்படியே பண்ணிடலாம். 100% நான் நிச்சயமா பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன இப்படியே வச்சுக்கிறது நல்லா இல்ல. என்னுடைய உடம்ப எனக்கு திருப்பி கொடுத்துருங்க ப்ளீஸ். என்னுடைய உடம்பு கிடைச்சா தான் நான் இதெல்லாம் பண்ண முடியும். இந்த கைகளுக்காகத்தான் நான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன். தயவுசெய்து மன்னிச்சிருங்க. இனிமேலும் நான் இப்படி பண்ணவே மாட்டேன். நான் திருந்திட்டேன். இனிமேல் எந்த தப்பும் நடக்காது. நான் என்னுடைய டெக்கரேஷன் பிசினஸை நிறுத்தி வச்சிடுறேன். அதுக்கு பதிலா ஸ்போர்ட்ஸ் சென்டரையும் நான் பாத்துக்கிறேன். இங்க இருக்கிற குழந்தைகள் எல்லாத்துக்கும் நான் டிஸ்கவுண்ட் கொடுக்கறேன். கஷ்டப்படுற குழந்தைகளுக்கும் ஃப்ரீயாவே சொல்லி கொடுக்கறேன். இனி நான் தப்பு பண்ண மாட்டேன். ஓகே, இனிமே இந்த இடம் நல்லதுக்காக மட்டும் பயன்படுத்தும். என்ன நண்பா, உங்களுக்கு ஓகே தானே? சந்தோஷம். வாங்க குழந்தைகளா, வாங்க. உங்களுக்காகத்தான் இந்த ஸ்பெஷலான அற்புதமான ஸ்போர்ட்ஸ் சென்டர் இருக்குது. ஜப்ரன் ஒன்னும் சூப்பர் கிடையாது. இந்த ஸ்போர்ட்ஸ் சென்டர் தான் ரொம்ப பிரமாதமானது. என்ஜாய் பண்ணுங்க குழந்தைகளா, என்ஜாய் பண்ணுங்க. சரி, இப்ப இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். இனிமே அந்த மனுஷன் பூதலோகத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா இருப்பான். பாஸ், இங்க பாருங்க, இந்த ஸ்டாச்சு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. நாங்க இத மார்க்கெட்ல வச்சு சேல் பண்ணலாம்னு இருக்கோம். இதுக்கு காசு நாங்க நிறைய கேட்க போறோம். முதல்ல இத இப்ப பாக்ஸ்ல வச்சு நாங்க பேக் பண்ணிடுறோம். நீங்க ரெண்டு பேரும் எப்பவுமே திருந்த மாட்டீங்க.